திராவிட சுவடுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் ஏற்கனவே இந்திரா காங்கிரஸும் பொதுவாக காங்கிரஸும் திராவிட முன்னேற்றக் கழகமும் எதிரெதிர் கொள்கைகளில் இருந்தாலும் கூட இந்திரா காங்கிரஸிற்கும் கலைஞருக்கும் இடையில், குறிப்பாக இந்திராவிற்கும் கலைஞருக்கும் இடையில் சில கருத்து ரீதியான உடன்பாடுகள், வங்கிகள் தேசியமயமாக இருக்கட்டும் அல்லது மன்னர் மானிய ஒழிப்பாக இருக்கட்டும், அப்புறம் அந்த விவிகிரியை குடியரசுத் தலைவராக ஆக்குவதற்கு இந்திரா காந்தி முயற்சி பண்ணி அதுக்கு கலைஞர் உதவி செய்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்களுக்கு உடன்பாடு ஏற்பட்டதை நாம் சென்ற வாரம் பார்த்தோம். இவர்கள் இருவரும் கூட்டணி அமைத்து எப்படி தேர்தலை சந்திக்கிறார்கள், அதில் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதை இந்த வாரம் பார்ப்போம். இந்திரா காந்திக்கும் கலைஞர் அவர்களுக்கும், இந்திரா காந்திக்கும், திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் காங்கிரஸுக்கும் இடையில் கூட்டணி அமைத்து அவர்கள் தேர்தலை சந்திக்கப் போகிறார்கள். அதற்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம பார்த்துடணும். இவங்க ரெண்டு பேரும் உடன்பாடாக இருக்கிறாங்கன்றதுக்கு பல விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா, அந்த கள்ளக்குடி போராட்டம் 1953 நடந்தது. அதற்கு பிறகு 1969 அப்போ இவங்க பிரதமர் இந்திரா காந்தி தான் இருக்காங்க. அப்போ ஒன்றிய அரசு ஒத்துக்கிறது இந்த பேரை மாற்றுறதுக்கு. அப்போ கள்ளக்குடி பழங்கானத்தம்னு பேர் மாற்றி அந்த விழாவில் கலைஞர் கலந்துக்கிறார். மாப்போசி கள்ளக்குடி கொண்டான் அப்படின்னு பட்டம் கொடுக்குறாரு. கள்ளக்குடி பழங்கானத்தம்னு அந்த பேர் பலகை திறப்பு விழா நடக்குது. அதே போல் தான் இவருடைய ஆட்சியிலேயே, இவருடைய அந்த காலகட்டத்திலேயே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அவர் இந்திரா காந்திகிட்ட அவர் இந்த 5 ஆண்டு திட்டங்கள், 3 5 திட்டங்கள் போடுறீங்க, அதில் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பெரிய தொழிற்சாலைகளோ பெரிய பலன்களோ இல்லை அப்படின்றத தீவிரமாக சொல்கிறாரு. சொல்கிறத அவங்க கேட்டு சேலம் முறுக்காலை அப்போ தான் வருது. சேலம் முறுக்காலை 1970 செப்டம்பர் மாதத்தில் 16ஆம் தேதி கலைஞர் இந்திரா காந்தியினுடைய முன்னணியில் இங்கே திறந்து வைக்கிறார். அதுபோல் அந்த தொடர்ச்சி, அந்த அவர்களுக்கிடையிலே இருக்கக்கூடிய நட்புன்னா வெறுமன நட்பு கிடையாது. அதாவது தமிழகத்தினுடைய உரிமைகளை இவர் கேட்குறது, அவங்க கொடுக்கறது. ஸோ இவர் தான் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். உரிமைக்கு குரல் கொடுக்குறாரு, அதை அவங்க கேட்குறாங்க, உறவுக்கு கை கொடுக்குறாரு. அதற்கு பிறகு தான் அந்த கூட்டணி அமையுது. அதற்கு முன்னாடி இவர்களுடைய அந்த காலகட்டத்தில் தான் இது தமிழ்த்தாய் வாழ்த்து, மிக முக்கியமான தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்னு ஒன்று உருவாக்கி, அது அரசு நிகழ்ச்சிகளில் பாடப்படணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கி, அது மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய அந்த பாடல், நீராறும் கடலெடுத்த பாடலை அரசு தமிழ்த்தாய் வாழ்த்து அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாக இவங்க கலைஞர் தான் அதை கொண்டு வராரு. முதலாக 1970 ஒரு திரைப்பட விருது வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் தான் அந்த பாடலும் பாடப்படுது. இப்படி பல்வேறு இதுகளோடு ஒவ்வொன்றும் மாறி வருது. அதற்கு பிறகு தான் இவர்கள் 1971 2 பேரும் கூட்டணி வைத்து, இந்திரா காங்கிரஸும் திராவிட முன்னேற்றக் கழகமும் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கிறார்கள். இந்திரா காந்தி எந்த அளவுக்கு இவர் மேலே ஒரு இது வச்சுருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு தலைவர் இவர். இத்தனைக்கும் எந்த பாரம்பரியத்தில் வந்தவர்? நேருவுக்கு கருப்பு கொடி காட்டிய பாரம்பரியத்தில் வந்த இயக்கம், காங்கிரஸ் எதிர்த்த இயக்கம். ஆனால் அவர்களுக்கு புரிகிறது, உறவுக்கு கை கொடுப்பார்கள், உரிமைக்கு குரல் கொடுப்பார்கள் என்று. அதுதானே கலைஞர் சொல்வார், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அதை கரெக்டாக செய்வாங்கன்னு அவங்க நம்புகிறாங்க. இது எந்த அளவுக்கு நம்புகிறாங்கன்னா, 71 தேர்தல் வருது. அன்னைக்கு 2 கட்சி உடன்பாடு. காமராஜருடைய காங்கிரஸ் எல்லாம் எதிர்த்து நிற்கிது. இவங்க திமுகவும் இந்திரா காங்கிரஸும் கூட்டணி. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ரெண்டு தேர்தலும் ஒரே சமயத்தில் வருது. நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே சமயத்தில் வருது. சரி, அதில் பாராளுமன்ற தேர்தல் இருக்குல்ல, பாராளுமன்றம் 39 தொகுதி இருக்குல்ல, அதில் 10 தொகுதியில் மட்டும் காங்கிரஸ் நின்னாங்க. அன்றைக்கி அந்த கூட்டணி 2 தேர்தல், அதாவது சட்டமன்றம் நாடாளுமன்றம் 2 தேர்தல் நடக்குது. 10 தொகுதி காங்கிரஸ் நிற்கிது. இவங்க திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய காங்கிரஸ் அல்லாத பல சிறு கட்சிகளுடைய கூட்டணியோடு இவங்க நிற்கிறாங்க. தேர்தல் நடந்த அந்த தேர்தல் நேரத்தில், தேர்தலுக்கான பிரச்சாரங்கள்லாம் போய்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் தான் நான் சேலத்தில் மகாநாடு
மூட நம்பிக்கை ஒழிப்பு மகாநாடுன்னு நடத்திட்டு அந்த மகாநாடு ஊர்வலம் அதுல இவங்களை நான் கூப்பிடல. முன்னேற்ற கழகத்துக்காரரு நான் கூப்பிடவே இல்லை. என்னாவே எலெக்ஷன் வரும், இதுல சேர்ந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும் அப்படின்னு நினைச்சு அவங்க சம்பந்தமே இல்லாம இல்லை நான் நடத்தின போது நல்ல ஜனங்களுடைய ஆதரவு இருந்தது. இதை எடுத்துக்கிட்டான் அவன் காங்கிரஸ்காரன் காமராஜ் முதற்கொண்டு 3 லட்சம் வாய்ப்பு ஷூரிட்டி விளம்பரம். கருணாநிதிக்கு கலைஞருக்கு பயமாயி போச்சு. ஓ, இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க, ஜனங்களுக்கும் புத்தி மாறித்தான் இருக்கும், நமக்கு ஏதாவது ஆபத்து வரத்தான் போகுது, எலெக்ஷன்ல கோளாறு வரும் அப்படின்னு தான் நினைச்சாரு. ஜனங்களும் பொதுவாக இருக்கிறவங்க தோத்து போச்சுன்னு தான் நினைச்சுக்கிட்டாங்க. காமராஜ் தாங்க வந்துட்டுறாரு அவர் முடிவு பண்ணிக்கிட்டார். ஒளிஞ்சானுங்க நாம பதவிக்கு வந்துட்டோம். யார் இருந்தாலும் கோட்டையில் வந்து பாருங்க 23ஆம் தேதி சொல்ல ஆரம்பிச்சோம். பதவி வந்துட்டோம். மாதிரி சேலம் மாநாட்டில் தந்தை பெரியார் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு நடத்தியதன் காரணமாக அந்த தேர்தலில் ஏதோ ஒரு இந்த கூட்டணிக்கு வந்து ஏதாவது ஒரு பின்னடைவு ஏற்படுமோ என்கிற அச்சம் இருந்தாலும் கூட அந்த அச்சத்தை எல்லாம் கடந்து தமிழ்நாட்டு மக்கள் பெருவாரியான ஆதரவை கொடுத்து 184 இடங்களில் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. எலெக்ஷன் என்ன ஆரம்பித்தாங்க அந்த 22ஆம் தேதி ராத்திரி என்ன ஆரம்பித்தா நான் என் பாட்டுக்கு படிக்கையில் இருந்துச்சு உட்காந்து இப்படித்தான் விசாரப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். எலெக்ஷன் ஆகாத ராத்திரியில் செய்தி வருது, ஒன்று திமுக, ஒன்று காங்கிரஸ், ஒன்று திமுக, இப்படி ஒன்று போகணும்னு ஒரு 7-8 வந்துக்கிட்டே இருந்தது. தீர்ந்து போச்சு, நாம ஒழிஞ்சு அப்படின்னு நினைச்சு உட்காந்துட்டு இருக்கோம். அடுத்தாப்புல என்னமோ திமுகன்னு வந்தது, சேர்ந்தாப்புல வந்துட்டு திமுகன்னு தேவலாம் போட்டுருக்கேன்னு அப்படி வந்துச்சு. உட்காந்துக்கிட்டு கவனிக்க ஆரம்பித்தோம். மர்மமானு வந்துட்டு இவங்களுக்கு ஒரு 7-8 வந்ததோட நின்னே போச்சு. அப்புறம் உஷாராட்டு இருந்தோம். உடனே பட்டணத்துக்கு போகலான்னு போகிறோம். வண்டியில் காரில் ரேடியோ எடுத்து வச்சுக்கிட்டு போகணும். போய் சேர்றதுக்குள்ள காருக்கு எல்லா சங்கையும் வந்து ஜெயிச்சாங்க போறதுக்குள்ளவே மெஜாரிட்டி ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட இவங்களுக்கு 200க்கு மேல ஆகிப்போச்சு. இவங்க ஒரு 187 பேரு, 84 பேரு, கம்யூனிஸ்ட் ஒரு 9 பேரு, முஸ்லீம் லீக்ல ஒரு 8 பேரு, இன்னும் சுயேட்சை அவங்க இவங்க இதெல்லாம் சேர்ந்து 200 பேருக்கு மேல இவங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு 200 பேர் கூட இல்லை. அதுவும் 3-4 பேர் அவங்க. கட்சியில எதிர்கட்சிக்கு ஆள் இல்லாம போச்சு. கலைஞர் முதலமைச்சர் ஆகிறாரு, 2வது முறையாக முதல்வர் ஆகிறார். நாவலர் நெடுஞ்செழியன் கல்வித்துறை, தொழிலாளர் நலத்துறை பேராசிரியர் அன்பழகன், சத்தியவாணிமுத்து தாழ்த்தப்பட்ட நலத்துறைன்னு சொல்லிட்டு இவங்களுடைய அமைச்சரவை ஃபார்ம் ஆகுது. இந்த முறை வந்து கலைஞர் வந்து ஆட்சிக்கு வந்து இது 2வது முறை. இவர் ஆட்சிக்கு வந்தோடனே பல சாதனைகளை செய்கிறார். வழக்கமாக வந்து இது வந்து மார்ச்சில் வந்து இந்த 1971 மார்ச்சில் தான் வந்து சட்டமன்றம் கூடுது. அந்த சட்டமன்றத்தில் அதில் மார்ச்சிலேருந்து ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கிடுவோம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூனில் வந்து இவருக்கு பிறந்தநாள் ஜூன் 3ஆம் தேதி. அப்போ அந்த பிறந்தநாளை வந்து அவர் வந்து அரசில் இருக்கார்ல, முதல்ல ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக மட்டும் இல்லை, முதலமைச்சராக இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு முதலமைச்சராக இருக்கிறார். அப்போ தன்னுடைய பிறந்த நாளை அவர் என்னன்னு சொல்லி அறிவிக்கிறார் அப்படின்னா, தொழுநோய் பிச்சைக்காரர் நல வாழ்வு நாளாக அதை அறிவிக்கிறார். தொழுநோய் பிச்சைக்காரர்களை, ஆதரவற்றவர்களை, யாருமே இல்லாத அனாதைகளாக இருப்பவர்களை அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கணுன்றதுனால, அவர்களுக்கு வாழ்வு அளிக்கணுன்றதுக்காண்டி மாவட்டந்தோறும் அவர்களுக்கு விடுதிகள் கட்டப்பட்டன இவருடைய ஆட்சி காலத்தில். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பாக கலைஞரை பொறுத்த வரைக்கும் அந்த ஓட்டு வங்கி, வாக்கு வங்கி இதெல்லாம் பார்க்குறதில்ல. எல்லோருக்கும் அவர்கள் எந்த பிரிவினராக இருந்தாலும் அவர்கள் சமூகத்திலே விளிம்பு நிலையில் இருக்கிறார்கள் அல்லது கீழ்நிலையில் இருக்கிறார்கள், அவர்களை உயர்த்த வேண்டும், கை கொடுத்து தூக்கிவிட வேண்டும் என்கிற அந்த ஒரு சூழல் இருந்தால் அந்த சமூகத்தை முன்னேற்றுவது தன்னுடைய கடமை என்று நினைக்கக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம், குறிப்பாக கலைஞர். அதனால தான் அவர் வந்து அந்த திட்டத்தை கொண்டு வரார். அதற்கு பிறகு கைரிக்ஷா ஒழிப்பு அவருடைய காலத்திலே கொண்டு வரப்பட்டது.
கையில் ரிக்ஷா இழுத்துட்டு போகக்கூடிய, அதாவது மனிதனை மனிதன் வைத்து இழுப்பதை வந்து இந்த மடமையை ஒழிக்கணும், இந்த இந்த கொடுமையை ஒழிக்கணுன்றத 1952 அவர் பராசக்தி படத்தில் வசனமாக எழுதிட்டார். அந்த கைவண்டி இழுத்து போகக்கூடிய ரிக்ஷா தொழிலாளியை பற்றி அவன் வந்து எப்படி முதுகு நரம்பு விடைக்க வந்து இது மாதிரி இழுத்துட்டு போவானேன்னு சொல்லி அந்த கவலையை, அந்த துயரத்தை சிவாஜி கணேசன் ஒரு வசனமாக பேசுவார். அதை கலைஞர் எழுதிட்டார். அந்த வெறும் வசனமாகவோ கற்பனை கதையாவோ இல்லாமல் அதை நிஜமாக்குறார் இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு. கை ரிக்ஷா ஒழிக்கிறார். அதற்கு பிறகு இன்றைக்கு நாம் வந்து பார்க்கக்கூடிய பல திட்டங்களுக்கு முன்னோடி கலைஞர் தான். இன்றைக்கி வந்து அரசு ஊழியர்கள் இருக்காங்க. அவர்கள் பணிக்காலத்தில் இருந்தால் அவர்களுக்கு அவர்களுடைய வாரிசுக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கணும். அது கலைஞர் கொண்டு வந்தது தான். காவல்துறைக்கு ஆணையம் அப்படி ஒன்று அமைக்க, காவலர்களுடைய நலனை காப்பதற்கு ஒரு ஆணையம், அது கலைஞர் கொண்டு வந்தது தான். இப்படி அவருடைய காலகட்டத்தில் இப்போ அதே மாதிரி கலப்பு திருமண தம்பதிகளுக்கு ஊக்கத்தொகை, விதவை மறுமணத்திற்கு வந்து உதவி, இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பெண்களுடைய கல்வியை உயர்த்துவதற்காக இவ்வளவு தூரம் படிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து 10வது பாஸ் பண்ணியிருந்தால் அவங்க திருமணத்துக்கு நிதி உதவி திட்டம், இந்த மாதிரி பல திட்டங்கள் திராவிட இயக்கத்தில் போடக்கூடிய அரசாங்கத்தில் போடக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் அது வந்து ஒரு நீண்டகால அடிப்படையில் சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான திட்டமாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் சோறு போடுறது கதை கிடையாது. அது அந்த நேரத்தில் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது அல்லது குஷிப்படுத்துவது, மக்களுக்கு வந்து தேவையான ஒரு அன்னைக்கு தேவையை வந்து பூர்த்தி செய்வது என்பதல்ல. ஒரு சமூகம் ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான திட்டங்களை போடுறது தான் கலைஞருடைய பாணியே. இப்போ ஒரு பாலம் கட்டினா அது எவ்வளோ வருஷத்துக்கு இருக்குது? ராஜராஜ சோழன் அந்த காலத்தில் கல்லணை கட்டினார், இன்ன வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு அரசுன்றது அப்படி தான் இருக்கணும். அதை கலைஞர் தான் வந்து நிலைப்படுத்தியிருக்கார். அவர் தான் நிரூபிச்சிருக்கிறார் இப்படி ஒரு அரசு இருக்கணும் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் போட்டு கொடுத்த பாதையில் தான் நம்ம வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வந்து உருவாக்கியிருக்காரு. இப்போ அந்த காலத்தில் வந்து பெண் பிள்ளைகள் வந்து வயசுக்கு வந்துட்டால் உடனே கல்யாணத்தை முடிச்சு வைப்போம். அது 8வது படிக்கும்போது வயசுக்கு வரலாம், 9வது வயசு படிக்கும்போது வயசுக்கு வரலாம், உடனே ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோம். அவ்வளோதான். பெண் பிள்ளைகள்னால் கல்யாணத்தை முடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கல்வி அறிவு இருக்கலாம், கல்வி படிக்கிறதுக்கான ஆர்வம் இருக்கலாம், தொழிலில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போயிடலாம். அப்படிப்பட்ட எந்த அறிவு இருந்தாலும் அவங்கள போய் கல்யாணம் முடிச்சு வச்சுருவோன்ற ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் அந்த சிந்தனையை எப்படி மாற்றுறது? புத்திசாலித்தனமாக ஒரு வேலை பார்க்குறாரு. இப்போ 8வது பாஸ் பண்ணால் இவ்வளவு தர்றோம் திருமண உதவி, 10வது பாஸ் பண்ணால் இவ்வளோ தர்றோம் திருமண உதவி, இப்படின்னு ஒரு அரசு சொல்லும் பொழுது அப்போ பெற்ற அப்பாவும் அம்மாவும் என்ன நினைக்கிறாங்க? சரி, இது வரைக்குமாவது பிள்ளை பாஸ் பண்ணட்டுமே, இது வரைக்குமாவது படிக்கட்டுமே, படித்தா ஏதாவது பணம் வரும்ல, அந்த பணத்தை வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சி அதுக்கு பிறகு சமூகம் எப்படி மாறுதுன்னா பெண் பிள்ளைகள் இயல்பாகவே சிறப்பாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வழக்கமாக பாருங்கள், 10th ரிசல்ட்டு, +2 ரிசல்ட் எதை எடுத்தாலும் பாருங்கள், மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் அதிக தேர்ச்சி பெற்றார்கள். இப்படி நம்ம பார்க்குறோம். இந்த மாற்றம் ஏற்கனவே உள்ளே இருந்திருக்கு. மாணவிகளுக்கு அவ்வளவு திறமைகளும் இருந்திருக்கு. அதை வெளியே கொண்டு வர விடாமல் நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம்ன்ற பேரில் நம்ம அடக்கி வச்சுருந்தோம். அதை உடச்சி விட்றாரு. நேரடியாக சொல்லலை, மறைமுகமாக அரசு உதவி மூலமாக அதை செய்கிறார். அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக இன்றைய முதல்வர் அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் உயர்கல்விக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய். அப்போ உயர்கல்விக்கு போக வேணாம் அப்படின்னு நினைக்கவே முடியாதுல்ல, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற சிந்தனையே வராதில்ல. அப்போ உயர்கல்விக்கு ஆட்டோமேட்டிக்காக போவாங்கல்ல, அதுதான். தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பேனாவால் போட்ட ஒரே ஒரு கையெழுத்து தான் இந்த 50 ஆண்டு காலத்தில் லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளை உருவாக்கி இருக்குன்னு நினைக்கும் போது அளவில்லா பெருமையை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாடு செழித்து தன்னிறைவுடன் திகழ வேண்டும் என்று சொன்னால் நாட்டில் உள்ள மக்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாய் இருப்பது மிகவும் அவசியம். முக்கியமாக கல்வி என்பது பெண்களுக்கு மிக மிக முக்கியம். கல்வியைத்தான் அழியா செல்வம் என்று சொன்னார் வான்புகழ் கொண்ட வள்ளுவர் பெருந்தகை அவர்கள். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று சொன்னார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். அத்தகைய கல்வி செல்வத்தை அனைவரும் பெற செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் திராவிட இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மத ரீதியாக, வர்த்தக ரீதியாக, சாதி ரீதியாக, இன ரீதியாக, பால் ரீதியாக
வேறுபாடுகளும் தீண்டாமைகளும் கற்பிக்கப்பட்டிருந்த இந்த நிலத்தில் அனைவரும் சமம், அனைவருக்கும் சம வாய்ப்பு தரப்பட வேண்டும் என்பதற்காக உருவான இயக்கம்தான் திராவிட இயக்கம். பல்வேறு சிரமங்களுக்கு இடையில பள்ளி கல்வி பயின்றிருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவியர்கள் காலேஜ் போகாம டிராப் அவுட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம். இந்த மூவலூர் அம்மையார் பெயரால் உயர்கல்வி உறுதி திட்டம் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலமாக 6ஆம் வகுப்பில் படிக்கக்கூடியவர்கள் அவர்கள் தொடர்ந்து 12ஆம் வகுப்பு வரை படித்து முடித்து மேல் படிப்புக்கு கல்லூரிக்கு செல்லுகிற நேரத்தில் அவர்களுக்கு வசதி இல்லாத காரணத்தால் கல்லூரிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் மாதம் 1000 ரூபாய் அவர்களுக்கு வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்துகிற இந்த திட்டத்தை நாம் தொடங்கி வச்சிருக்கிறோம். பள்ளியுடன் படிப்பை நிறுத்திவிடும் பெண்ணுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கிற காரணத்தினால அவர்கள் கல்லூரிக்குள்ள நுழைகிறாங்க. இதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி அதிகமாகும், படித்தவருடைய எண்ணிக்கையும் அதிகமாகும், அறிவுத்திறனும் கூடும், திறமைசாலிகள் அதிகமாக உருவாகிறாங்க, பாலின சமத்துவம் ஏற்படும், குழந்தைகள் திருமணம் குறையும், பெண்கள் அதிகாரம் பெறுகிறார்கள், சொந்த காலில் பெண்கள் நிற்கிறார்கள். இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வேலையை செஞ்சால் அந்த வேலை இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறது. அதுதான் தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே மிக உயர்ந்த மாநிலமாக, வாழ்க்கை தரம் மிகச் சிறப்பாக அமைந்த ஒரு மாநிலமாக இருப்பதற்கு காரணம் என்னென்னா, ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையே வளர்த்து கூட்டிகிட்டு போகிறது. ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டும் வளர்றதில்லை, ஒரு ஒட்டுமொத்த சமூகமே இயல்பாக அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சின்னு அடிக்கடி நம்ம முதலமைச்சர் சொல்லுவார். அந்த அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்போவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுதான் கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில் செய்கிறார். அவரை வழக்கமாக இவர் மதம் இவருக்கு பிடிக்காது, கடவுள் இவருக்கு பிடிக்காது. அதுக்கு அவர் 1000 முறை பதில் சொல்லிட்டார். கடவுள் எனக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, கடவுளுக்கு பிடிக்கும்படி நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பேன்னு சொல்லுவார். அவர் நிறைய தடவை விளக்கம் சொல்லிட்டார். அதே மாதிரி அவருடைய சொந்த கருத்து எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர் சொந்தத்தில் அவர் ஒரு நாத்திகராக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு அரசு நிர்வாகம், ஒரு முதலமைச்சர் என்கிற முறையில் பக்தர்களுக்கு சேர்ந்து தானே அவர் முதலமைச்சர். அதனால் அவர்களுடைய நலனையும் அவர் குறைத்து மதிப்பிடலை, அவர்களுடைய நலனுக்கான வேலைகளையும் செஞ்சுருக்கிறார். இந்த திருவாரூர் தேர் ஓடாத தேரை ஓட வைத்தார் என்று நம்ம அடிக்கடி புத்தகங்களில் படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். அது 1948 அந்த தேர் ஓடலை. அந்த தேருக்கு ஆழித்தேர்னு பேர். ஆழின்னா கடல்னு அர்த்தம். அவ்வளோ பெருசாக இருக்குமா அந்த தேர், கடல் போன்ற ஒரு மிகப்பெரிய தேர், ஆழித்தேர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தேரை. அவ்வளோ பெரிய தேர். அந்த தேரை கிட்டத்தட்ட 350 டன்னு, 92 அடி உயரம் அந்த தேர். அது அந்த தேரினுடைய அதை இழுத்துட்டு போகிறதே பார்த்திங்கன்னா பழைய காலத்துல எல்லாம் கிட்டத்தட்ட 10,000 பேர் சேர்ந்து இழுத்துட்டு போகணுமா. இங்கே கிளம்பின இடத்துல இருந்து அந்த தேர் நிலைக்கு போகணும்னு சொல்லுவாங்களே, அது போய் சேர வேண்டிய இடம், அங்கே போகிறதுக்கு 1 மாதம் ஆகுமா. அப்படி தானே இழுக்க முடியும். அப்படி இருந்திருக்கு. அந்த நேரத்தில் இருந்த சாலை வசதிகள் அப்படி தான் இருந்திருக்கும். அந்த தேரினுடைய உயரம் அப்படி, அதனுடைய சக்கர அமைப்பு அந்த காலத்தில் அப்படி, அதை அப்படி தான் இழுக்க முடிஞ்சிருக்கு. இவர் முதலமைச்சராகி ஆட்சிக்கு வந்திருக்கு பிறகு இவருடைய முயற்சியால் ஓடாத தேரை, திருவாரூர் தேரை ஓட வைத்தார்னா எப்படின்னா, 10 சக்கரம் இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி, 4 சக்கரமாக்குறாரு. 4 இரும்பில் பெல் நிறுவனத்திலேருந்து, திருச்சி பெல் நிறுவனத்திலேருந்து அதுக்குன்னு ஸ்பெஷல் சக்கரத்தை ரெடி பண்ணுறாங்க. ஹைட்ராலிக் பிரேக்கு, தேருக்கு பிரேக்கு, ஹைட்ராலிக் பிரேக் ரெடி பண்ணுறாங்க. நவீனமான முறையில் அந்த தேரை மாற்றுறாங்க. மாற்றி அந்த தேர் 10,000 பேர் இழுக்க வேண்டிய தேரை 3,000 பேர் இழுத்தா போதும் அப்படின்ற கண்டிஷனுக்கு வருது. நீங்கள் ஒரு மாதமெல்லாம் இழுக்க வேண்டியதில்லை. இப்போ எல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சிக்கு ஒரு நாளில் தேரோட்டம் முடிஞ்சிற கண்டிஷனுக்கு வந்துட்டோம். இப்படி ஒரு மாற்றத்தை அவர் உருவாக்குனார். இவர் தேரை ஓட்டிட்டார். இவர்
நாத்திகம் பேசிகிட்டு இருந்தார், பெரியார் வழியில் இருந்தார், இவர் தேரை ஓட்டிட்டார். அதுக்கு ஒரு பல்வேறு கிண்டல், கேலி, விமர்சனங்கள் எல்லாம் நடந்துச்சு. இந்த திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களுக்கெல்லாம் பாராட்டு விழா கூட்டம் ஒன்று நடக்குது. அந்த கூட்டத்தில் பெரியார் இருக்கார். அப்போ அந்த கூட்டத்தில் கலைஞர் சொல்கிறார், 4 நாள் திருவிழாவுக்கு அந்த தேரோட்டம் 4 நாள் திருவிழாவுக்கு 4 லட்ச ரூபா செலவா அப்படின்லாம் பல பேர் கேட்குறாங்க. அது என்னென்னா, நான் அப்போல்லாம் 4 லட்சன்றது ரொம்ப பெருசு. 4 லட்ச ரூபா வந்து செலவு அப்படின்லாம் கேட்குறாங்க. அது வெறும் அந்த தேர் மட்டும் பக்தர்களுக்கானது மட்டும் இல்லை, அந்த தேர் ஓடுறதுக்கு சாலைகளை ரெடி பண்ணணும்ல. அந்த சாலைகள் எல்லா நாளும் தானே பயன்பட போகுது. அந்த 4 நாளைக்கு மட்டும் பயன்பட போகிறதில்ல. வருடம் முழுக்க அந்த சாலைகள் அந்த மக்களுக்கு பயன்பட போகுது. அந்த மக்கள் நடந்து போகிறாங்க, வரப்போகிறாங்க. அதனால் ஒரு அரசு நடத்துபவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சாதுரியம் வேண்டும் அப்படின்னு அவர் பேசுகிறார். அதாவது ஒரே நேரத்தில் பக்தர்களுடைய மனசையும் அவருடைய உணர்வையும் மதித்து அவர்களுக்கான வேலையும் செஞ்சிருது. பக்தர்களும் யார்? பொதுமக்களில் ஒரு அங்கம் தானே. பொதுமக்களில் பெரும்பாலானவர்கள்னு கூட வச்சுக்கலாம். அதையும் செஞ்சிருது. அதே சமயத்தில் பொதுவான நலன்கள், அது வெறும் கோயிலுக்கு மட்டும் நலன். இப்போ அந்த சாலை போடுறது மூலமாக அந்த சாலை எல்லாரும் தான் பயன்படுத்த போகிறாங்க, வாகனங்களும் பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த திருவாரூர் தேர் அப்படி ஒரு அது வந்து விஞ்ஞானபூர்வமாக செய்கிறது. எந்த காரியம் கடவுள் காரியமாக இருந்தாலும் அதையும் வந்து எளிமையாக சுலபமாக ஆக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு பகுத்தறிவுபூர்வமாக சிந்தித்து அந்த வேலையை செஞ்சவர் கலைஞர். அப்போ கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்ட அவர் வந்து கொண்டு வந்த பல்வேறு விதமான திட்டங்கள் நீண்டகால அடிப்படையில்